ஜெய் ஸ்ரீராம். சித்தர்கள் வரிசையில் உண்மையாகவே முதல்ல நம்ம புரவிபாளையம் கோடி சுவாமிகளை பார்த்தோம். அடுத்தது மகான் ஸ்ரீ ராகவேந்திரனுடைய 9 குருநாதர்கள் என்று அழைக்கக்கூடிய நவபிருந்தாவனத்தை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழனி என்னும் ஊரிலே பழனிசாமி என்னும் பேரிலே பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய உலகெங்கும் பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சித்தர் கணக்கம்பட்டி சித்தர். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், அவர் உயிரோடு இருந்தபோதே 2004, 2005, 2006 நேரடியாக பார்த்துருக்கேன். அவருடன் நேரடியாக பேசும் பாக்கியம் கிடைத்தது. அதே மாதிரி சில கற்களை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காரில் வரலையா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகானை தான் இன்றைக்கி தரிசிக்க போகிறோம். இந்த மகானை நம்ம தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மன கஷ்டங்களை வாயில் வெளியில் சொல்லி அழுகாமல் அவரே புரிந்து நம்மளை வழி நடத்துவார். அதுதான் இந்த மகானினுடைய ரகசியம். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது, சார் எங்களுக்கு கணக்கம்பட்டி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஏன் சார் இவ்வளோ விமர்சையாக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகும்போது நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகல, கேமராமேன் எங்கள் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, எப்படியாவது இந்த கணக்கம்பட்டி சித்தரை நம்ம உலகத்துக்கு ஏற்கனவே அறிமுகமானவரை நம்ம வாயால் சொல்லணும்னு ஒரு ஆசை. ஆனால் பாருங்கள், இது நான் சொல்கிறது உண்மை, என் வாழ்வில் நடந்த உண்மை. நானும் ஒரு தெரிஞ்சவரும் போகிறோம், அங்கே கோயிலில் சொல்கிறோம். என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கேமராவும் கொடுத்து கேமராமேனும் கொடுத்து எனக்கு இதை எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை சொன்னது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அருள்மிகு கணக்கம்பட்டி சித்தரினுடைய அருள் வாக்கு அசரீரியாக நடந்த சம்பவம். இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம். ரொம்ப அற்புதமான வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தினமும் 24 மணி நேரம் அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் 11 வருடங்களாக தினமும் 24 மணி நேரமும் அணையா அடுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அன்னதானம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். சுவையானதாக இருக்கும். அந்த சுவைன்னா என்னென்னா, பக்தி சுவையோடு இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நோயின்மை, கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே வரும். பெரும்பாலும் ஜாதகத்தில் கேது சம்பந்தப்பட்டவர்கள், சூரியன் கேது, சந்திரன் கேது, செவ்வாய் கேது, புதன் கேது, சுக்கிரன் கேது சம்பந்தப்பட்டவர்கள், எந்த கிரகமாவது கேதுவின் பிடியில் இருந்தால், அதாவது கேது நட்சத்திரத்தில் இருந்தால், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நிறைய கேது திசை நடப்பவர்கள், கேது புத்தி நடப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கேட்கும் வரத்தை நீங்கள் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம், அதுதான் இந்த அருள்மிகு கணக்கம்பட்டி சித்தர். இந்த பழைய பேரெல்லாம் மறைஞ்சி இப்போ கணக்கம்பட்டி சித்தர். ஏன்னா கணக்கம்பட்டி என்னும் ஊரில் பழனியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார். இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற கோயில் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயில் கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய நூற்றாண்டில் ஒரு அற்புதமான சித்தர். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பழனி என்ற ஒரு ஊரை தெரியாதவர்கள் இல்லை. ஏனென்றால் பழனி என்பது முருகப்பெருமானினுடைய அற்புதமான திருத்தலங்களில் அதுவும் ஒன்று. பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பழனியின் பிரசித்தி பெற்றது முருகன் ஆலயம். அதுபோல் கணக்கம்பட்டி சித்தரின் சந்நிதி இன்னும் ஒரு பிரபலம். சித்தர் பெயர் காளிமுத்து என்கின்ற பழனிசாமி. பச்சை நிற ஆடை உடுத்தி அழுக்கு மூட்டைகளுடன் வலம் வரும் இவரை நிறைய பேர் சித்தர் என்று வணங்கி வந்த காலமும் உண்டு. 2014ஆம் ஆண்டு இவர் சித்தி பெற்றார். இந்த புனிதமான இடத்துல நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகெங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துட்டிங்கன்னா, நோய். இந்த இடத்துல நோய் தீர்றது ரொம்ப உறுதிங்க. ஒரு மனுஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம். எவ்வளவோ பெரிய நோய்கள்லாம் இருக்குங்க. மருத்துவத்தால் ஜெயிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் பூமியில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த பீடத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு, அல்லது உங்களை பெற்றவங்களுக்கு, நீங்கள் பெற்றவங்களுக்கு, யாருக்காக இருந்தாலும், குருநாதர், பழகினவங்க, பழக்கமானவங்க, உடல் ரீதியான எந்த தொந்தரவாக இருந்தாலும்
ஐயா குரு வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் நாங்கள் நிறைய பார்த்தது வந்து இப்போ நிறைய பேர்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்புறம் தீர்த்தம் தண்ணி கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை தீர்த்தமாக வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேருக்கு சுவாமியோட அருளை வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து நிறைய நேரமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருள் கடாட்ச பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2 மணி நேரமாக இருக்கோம். ஒரு நிமிஷம் கூட அந்த குருக்களுக்கு வந்து அந்த ஒரு வினாடி கூட அவருக்கு ஓய்வில்லை. தொடர்ந்து அவர் அந்த விபூதி கொடுத்துட்டே தான் இருக்கார். கூட்டம் அந்த வண்ணமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தை நம்மளுடைய நேயர்களுக்காக தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த சுவாமியை நான் உண்மையாகவே சொல்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கிறேன். 2014 ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நின்று அப்படி உட்காந்துருந்தார். நான் வந்தோடனே என்ன அப்படின்னாரு. அப்புறம் இந்த நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தது. அந்த கல்ல இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட சொன்னார். சரி எல்லாம் சரியாக போச்சு போ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமானவர். அந்த கட்டில் காமிச்சோம் இல்லையா, அந்த கட்டிலில் படுத்திருப்பார். நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். ஏன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னார். இல்லை வீட்டுக்கு போ அப்படின்னார். சரி அப்படின்னா முதல்ல வந்து நான் பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ஸில் வரும்போது அவர் இருந்தார். அப்போது அவர் என்ன சொன்னார், காரில் வரமாட்டியா நீ என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னார். ஒரு வாரத்துலேயே எனக்கு ஒரு கார் கிடச்சிது. அந்த மாதிரி வந்து சுவாமியோட அற்புதங்கள் நிறைய இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்ததே நிறைய இருக்குது. இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குறத தருவாரா தரமாட்டாரான்னு தெரியாது. ஆனால் அவர் தர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் கேட்குறத எதாக இருந்தாலும் டபுள் மடங்கு தருவார். அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு குழந்தை கேட்டால் 2 குழந்தை தருவார். ஒரு வீடு கேட்டால் 2 வீடு தருவார். கடன் சீக்கிரம் தீரணும்னு சொல்வார். அந்த மாதிரி எல்லா வகையிலும் கோர்ட்டு வழக்கு வம்பு பிரச்சனைகள் பாகப்பிரிவினைகள் சொத்து தகராறு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தனம் எந்த பிரச்சனைக்கும் இந்த கோயிலில் கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இது என்னுடைய அனுபவம். இது மாதிரி பக்தர்கள் எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் சொல்கிறோம். சில கோயிலெல்லாம் நாங்கள் போய் சொன்னால் பேட்டி எடுக்கிறதுக்கு இல்லைங்க நாங்கள் வரலைங்க. இந்த கோயிலில் உண்மையாகவே சொல்கிறோம், நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த குருக்களினுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப அற்புதமாக நம்ம இப்படி ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி, தமிழ்நாட்டில் பழனி தெரியாதவங்களே இருக்காது. பழனிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு போட்டாலே வரும். இவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பச்சை கலர். அந்த பச்சை கலர் வந்து அவர் வாங்கிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்க உங்களுக்கு பிரியமானது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். கடலை மிட்டாய், சாக்லேட்டு, லட்டு, தண்ணீர், மாலை, துளசி மாலை, எது வேணாலும் வாங்கிட்டு வந்து சுவாமி கொடுக்கலாம். அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வர்றீங்களோ அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இன்று 50,000 பக்தர்களுக்கு மேல் வந்து தங்கள் வேண்டுதல்களை வைத்து பிரார்த்தனை செய்து வழிபடுகின்றனர். குழந்தை பேறு இல்லாதவர்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாதவர்கள், தங்களுடைய வருத்தங்களை, உடல்நிலை பிரச்சனைகள், உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவினை, காதலர் பிரிவினை என்று பல பிரச்சனைகளை கணக்கன்பட்டி சித்தர் சமாதியில் வைத்து வழிபட்டு வருபவர்கள் மாபெரும் சக்தி வாய்ந்த சித்தர் சந்நிதியாக உருவெடுத்துள்ளது இந்த கணக்கம்பட்டி சித்தர் சந்நிதி. பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுளின் அவதாரமாக சித்தர் அரூபமாக இந்த சமாதியில் அருள் பாலிப்பது நிதர்சனம். இந்த சித்தர் வழிபாட்டில் சைவ வைணவ எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் சித்தரை அனைவரும் வணங்கி மகிழ்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் அமர்ந்திருந்த மரத்தடியில் நம்ம அதை தரிசிக்க போகிறோம். அது ரொம்ப விசேஷம். எப்போ போனாலும் இந்த மரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தெய்வீகம் இருக்கிற இடத்துல விவசாயம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எப்படி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பசுமை. அப்போ தான் அங்கே வந்து இறையாண்மை இருக்குதுன்னு அர்த்தம். பூரா நெல் பயிர்கள். இங்கே சுவாமி இருந்த இடம், இந்த கல்கள் இருக்கிற இடம். இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் சும்மா ரெஸ்ட் நேரத்தில் உட்காந்துருக்கிற இடத்துக்கு இப்போ போக போகிறோம். இந்த இடத்துல என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆசை. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கட்டி அங்கே ஒரு பெரியவர் வச்சுட்ருக்காரு பாருங்க. அவர் வந்து ஏதோ வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி எடுத்து வைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது. இங்கே நிறைய பேர் வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் சுவாமி வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பார். கட்டில் ஒன்று போட்டிருப்பார், ஒரு மரக்கட்டில். இப்போ இங்கே கார் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த கார் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் வந்து காருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கிற இடம். இப்போ நம்ம மரத்தை சுற்றி வந்து அந்த காரை பார்த்துடலாம்.
இது என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து சாமி பயன்படுத்தின கார். இந்த காரில் தான் அவர் வந்து எங்கே போனாலும் அந்த காரில் தான் போவார். பெரும்பாலும் புதன் செவ்வாய் சூரியன் கேது இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கிறவங்க, பெரும்பாலும் கேது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த மரத்துக்கடியில் வந்து அவர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து சாமியை வந்து முதல்ல நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். இந்த கார் எப்படி வாங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஸ்பான்சராக வந்தது தான். இந்த கார் முழுவதும் நிறைய சாமான்கள்லாம் இருக்கும். அந்த சாமான்களை யாருமே எடுத்ததே கிடையாது. அப்படியே இந்த கார் நிற்கிது. இந்த மரத்துக்கு கீழே சில சமயம் இந்த கட்டில் போட்டு தூங்குவார். இப்போது இந்த ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துதான் இவங்கெல்லாம் வந்து அந்த ஜோதியாக வழிபடுறோம் இந்த சாமியை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அவர் அமர்ந்திருந்த கட்டில். அந்த கட்டில் வந்து ரொம்ப அதில் தான் படுத்திருப்பார். இந்த கட்டில் படுத்து சில சமயம் எந்திரிச்சு வருவார். அந்த மாதிரி சில விஷயங்கள். இந்த கட்டில் வந்து ஐயா பயன்படுத்தின கட்டில். இந்த கட்டிலில் தான் வெளியே போட்டிருப்பாங்க அப்போது. இப்போ இந்த கூரையில் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக. இந்த கட்டில் வந்து சாமி படுத்து தூங்குவார். சில சமயம் அப்படியே அவர் பாட்டில் படுத்து தூங்குவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கட்டில். இந்த கட்டிலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து யாருக்காவது வாக்கு சொல்வார் இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது. இந்த இடம் வந்து அவர் வாழ்ந்த இடமா சொல்லப்படுது. இந்த மண் செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த கல் வந்து நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரே தூக்கி இதை நிறுத்தினது. இந்த கல் நிறுத்துகிற அன்னைக்கு தான் நான் வந்திருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்திட்டு இருந்தாங்க. நிற்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவர் நிற்கும்னு சொன்னார். கடைசியில் 4 மணிக்கு 9 மணிக்கு காலையில் ஆரம்பிச்சது, 4 மணிக்கு நின்றுது இந்த கல். இந்த சேர் வந்து அவர் உட்கார்ற சேர். எப்போயாவது ரிலாக்ஸாக இருக்கும்போது உட்கார்ந்துருப்பார். அந்த மாதிரி ஒரு சேரு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இன்றைக்கி இருக்கும். இந்த இடம் வந்து ஐயாவுக்கு வந்து சில பேர் வேண்டுதலுக்காக முடிக்காணிக்கை கொடுக்குற இடம். இங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இது வந்து சத்குரு பகவானோட இந்த கோயில். இந்த இடத்துல தான் உட்காந்து வேப்ப மரம், இந்த பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு பாருங்க, உள்ளே இருக்கும் இந்த வேப்ப மரம். அது இந்த வேப்ப மரத்துக்கு கீழே தான் இப்போ இருக்கிற வேப்ப மரம். இங்கே பாருங்க, இந்த இடம் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல சாமி வந்து ரொம்ப நேரம் உட்காந்து யாருக்காவது ஏதாவது சொல்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய, உண்மையாக சொல்கிறேன், வெயில் வந்து அக்னி நட்சத்திர வெயிலில் சித்ரா பௌர்ணமியில் எடுக்கப்பட்ட நாள் இது. இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நம்பவே முடியல நிஜமாவே. இங்கே பாருங்கள் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அந்த குளிர்ச்சிக்கு காரணம் குருநாதரினுடைய கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கிடைச்சிருக்கோ அந்த பாக்கியம், இந்த பாதத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து அம்மா வந்து பூஜை பண்ணுறாங்க. இங்கு பார்த்தபோது நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய வெற்றி அனுபவங்களை, பக்தி அனுபவங்களை நிறைய சொன்னார்கள். ஆரம்ப காலங்களில் இடும்பன் மலை மேல் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் என்று சிலர் சொன்னார். இப்போதும் கூட கோவிலின் உள்ளே செல்வோர் மிக உன்னதமாக உணர்வது தங்களுடைய தியானத்தின் போதும் வழிபாட்டின் போதும் நேர்மறை எதிர்வலைகளை, அந்த அதிர்வலைகள் நிகழ்த்தும் அற்புதங்களை ஏராளமாக அனுபவித்து அந்த கோவிலிலே தங்கிவிடலாம் என்பது போன்ற ஒரு நிறைய விஷயங்களை பக்தர்கள் தங்களோடு பகிர்ந்த விஷயத்தை பெருமிதத்தோடு சொல்கிறோம். நம் மனதின் நியாயமான எண்ணங்களை, வேண்டுதல் நம் வாய் வழியாக சொல்லாமலே சித்தர் உணர்ந்து பதில் சொன்ன அனுபவங்கள் கோடிப்பேர். அந்த பக்தர்களின் சிலர் நாம் சந்தித்தது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. வெளிநாட்டு மக்களின் விருப்பத்திற்குரிய சந்நிதியாக கணக்கன்பட்டி சந்நிதி விளங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்நிதியை அனைவரும் பார்த்து மகிழ்ந்து தங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் இடர்பாடுகளையும், இந்த ஜென்மத்தில் அனுபவித்து வரும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கண்கலங்கி மற்றவரிடம்
தான் பெற்ற அவமானங்களையும் அருள்மிகு கணக்கன்பட்டி காளிமுத்து என்கின்ற பழனிசாமி பச்சை நிறை ஆட உடுத்தி அங்கு வருவோரை கண்டிப்பாக கண்ணில் வரும் கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீராக மாற்றுவதை எங்களால் காண முடிந்தது என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இப்படி பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த சித்தரின் திருவருள் பற்றிய நிறைய அற்புதங்களை இப்பொழுது பார்க்கிறோம். கணக்கன்பட்டி சுவாமிகளை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் புதிதாகவும் அற்புதமாகவும் காதுகளில் கேட்க காத்திருக்கிறது. இந்த காதுகளில் அமர்ந்திருப்பவர் பச்சை வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இந்த பச்சை வெட்டுக்கிளி இவரோட காதில் இருக்கு. என்னை கேட்டால் அவர் என்ன சொல்றார், 4 மணி நேரம் ஆச்சு என் காதில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே பச்சை வெட்டுக்கிளி பார்க்கறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை பார்த்தாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் யார் மீது பச்சை வெட்டுக்கிளி அமர்கிறதோ, பகவான் கணக்கம்பட்டி சுவாமிகளே கொஞ்ச நேரம் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இவர் பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த கணக்கன்பட்டி சித்தர், இது ஒரு மகா பெரிய அற்புதம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பச்சை வெட்டுக்கிளி இருப்பது மிகப்பெரிய அதிசயம்தான். இது மாதிரி இந்த சுவாமியை தரிசிக்க வருவோரின் மீது அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கிறது. எவ்வளோ நேரங்கய்யா? 4 மணி நேரம் ஆக போகுது. 4 மணி நேரம். 2 மணிக்கு பூஜைக்கு உள்ளே சங்கு கையில் அப்படியே ஊர்னுச்சு. பார்த்தேன், அதுல இருந்து அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே செத்து நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரம் வலிக்கி போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்ன வரைக்கும் தலையிட்டு போகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்கறி கூடங்கள், அதாவது அன்னதான கூடங்கள். நிறைய பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில், அப்புறம் இந்த எந்த விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் நடந்தாலும் அன்னதானம் நம்மளும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அரிசி, பருப்பு, காய்கறி எது வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். சில இடங்களில் அன்னதான டொனேஷனும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இவ்வளோ கொடுங்கன்னெலாம் கேட்குறதில்ல, உங்கள் இஷ்டம் இருக்கிறத கொடு, 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா எது கேட்டாலும் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. பிரியமுள்ளவர்கள் சிறப்புடன் செய்யும் ஒரு அருமையான விஷயம். அம்மாளுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயாவோட குலதெய்வம். ஐயாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வம் தான் வீரஜக்கம்மா. பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது மாவு பிசைகிற ஒரு இடம். இந்த அன்னதானம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே தேங்காய் இது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் கொடுத்தது. இது எல்லாமே நம்ம தொட்டு கும்பிடக்கூடிய அளவில் தான் இருக்குது. 11 வருஷமாக இந்த கோயிலில் 24 மணி நேரம் அன்னதானம். நினச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது. சும்மா செய்ய முடியாதுங்க. இறையருள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். சும்மாவே செய்யவே முடியாதுங்க. பணம் இருந்தால் மட்டும் செஞ்சிட முடியுமான்னா வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு ஒரு நிர்வாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா மட்டும்தான் நிர்வாகம் பண்ணுறாரு சாப்பாடாக்கிறது. இப்போ பாருங்கள், காய்கறி வெட்டுற இடம் பாருங்க, சத்தம் கேட்குதா? அந்த இடத்துக்கு போகலாம். இவர் தான் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு. இவருக்கு பூரணமான நம்ம குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த காய்கறி பாருங்கள், எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த அன்னதானத்தை பார்த்தாலே 24 மணி நேரம் அன்னதானம். காசியில் நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த இடத்துல நிறைய தடவை நானே சாப்பிட்ருக்கேன். பிரமாதமாக இருக்குங்க. அந்த சுவை அது நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும். அந்த அன்னதானத்தினுடைய சுவை பிரமாதமாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் நிறைய பேர் படுத்து தூங்கிக்கிறாங்க. 2-3 நாள் இருந்துக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோயிலில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் இந்த கோயிலை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் இப்போ பார்க்கலாம். ஐயா சத்குரு, நாங்கள் ஒரு 2 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேங்க. வீட்டில் ஒரு 4 வருஷம் வந்துட்டுருக்காங்க. இங்கே நிறைய அற்புதமாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்லணும்னு எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரியல. அந்தளவுக்கு நல்லது வந்துருக்குதுங்க. வர்றவங்களும் நல்லபடியாக பயன் பண்ணணும். ஐயா இருக்கும்போது வந்திருக்காங்க, ஐயா இறந்ததுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஐயா இருந்ததை விட ஐயா போனதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா கொள்கைகளை பரப்பி நாங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி சுமார் ஐயா போய் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் அவங்க கொடுக்குற தென்னீரும் சந்தனமும் ஒரு மருந்தாக வாங்கி நிறைய பேருக்கு குணமாக இருக்குதுங்க. நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க, நல்லபடியாக குணமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நாங்கள் ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் சேவை செய்யணும். எனக்கு 2 பையன் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஐயா வேண்டிக்கிறேங்க. சரி, நன்றி. சொல்லுங்கள், சொல்கிறது சொல்லுங்கள்.
நான் இந்த 6 மாசமா தான் வந்துட்டு இருக்கேங்க. சரி சரி, இதான் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஐயனை உங்களுக்கு யார் சொல்லி வர்றீங்க? நாங்கள் மருமஞ்சள் மருமகன் சொல்லி வந்துட்டோம். இப்போ இவரை கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்க. அப்படியே நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். 3 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. பூர்வீ வீடு ஆகாதுன்னாங்க, இந்த வாடகை வீட்டுக்கு போயிருந்தோம். மறுபடியும் சொந்த வீட்டுக்கே நாங்க வந்துகிட்டோம். சரி, ஐயா அருளால அந்த ஒரு மாற்றம் நல்லா நடந்துச்சு. பசங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்களா இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம். இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. நிச்சயமா, ஐயாவோட புகழ் நல்லா இருக்கு. நிச்சயம். இருக்கிறது வந்து இந்த அன்னதானத்தை நிர்வாகம் பண்ணிக்கிற ஐயா அனுமதிச்ச ஒரு நபர். அவருடைய அற்புதங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வரும். நீங்களே கேளுங்களேன். எல்லாருக்கும் வணக்கங்க சாமி. நான் இங்கே வந்து 9 மாதம் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 9 மாதம் சேவை பண்ணுறதுக்கு வந்துங்க இங்கேருந்து வந்து நான் வெளியிலே போகிறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பே வந்து ஐயா கொடுக்கல. எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தலைங்க. இங்கே நடக்கிற அன்னதானம், இங்கே நடக்கிற சேவையெல்லாம் பார்த்துட்டு ஆத்மார்த்தமாக இங்கேயே தங்கி சேவை செஞ்சு என் பையன் பொண்ணு வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. பையன் டெல்லியில் யூபிசி பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணு கோயம்புத்தூர் NGBயில் படிச்சுட்டு அப்படிங்க. அவங்க 2 பேர்த்துக்கு நல்லா இது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறேங்க. ஒருத்தர் எனக்கு 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே சேவை செய்கிறீங்களோ அந்த சேவைக்கு அதனோட பலன் வந்து உங்கள் குடும்ப அனுபவிக்கு உங்களுக்கு இங்கே ஐயா பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து எங்கள் மோகன் ஐயா பார்த்துக்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே எங்கள் மோகன் ஐயா எங்களை சிறப்பாக இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் சிறப்பாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, வழி நடத்திட்டு இருக்கிறாருங்க. ஐயா வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கங்காட்டி தான் எங்கள் பையன் வந்து இப்போ டெல்லியில் இப்போ UPSC ப்ரிலிம்ஸ் எழுத போகிறாங்க. பொண்ணு வந்து NGBயில் வந்து இன்னும் காலேஜ் வந்து ஃபைனல் எக்ஸாமே முடிக்கல. எக்ஸாம் செமஸ்டர் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இப்போ செமஸ்டர் நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் கேம்பஸில் வந்து செலக்ட் ஆகி TCSயில் வந்துங்க கேம்பஸில் செலக்ட் ஆகி 18 பேர் செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. 6 பேர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதில் என் பொண்ணு ஒன்றுங்க. அதுக்கு ஐயாவோட அனுகிரகம் தாங்க ரொம்ப அதிகம். ரொம்ப சந்தோஷங்க. என்னுடைய அனுபவம் ரொம்ப அனுபவம். நீங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட என்ன செயல் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். உங்களோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஐயாங்கிட்ட வந்து நீங்கள் மனசார வேண்டுங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கொடுப்பாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயா தீர்த்து வைப்பார். அந்த நம்பிக்கையோடு வாங்க, ஐயா நிறைவேற்றி கொடுப்பாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தவங்களுக்குள்ள. வணக்கம். நாங்கள் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா இருக்கும்போதே வந்து ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி இடையில வர முடியல. ஐயா ஜீவ சமாதி ஆனதுக்கு முன்னாடி அந்த கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு போயிருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பௌர்ணமிக்கும் இடையிலையும் டைம் கிடைக்கும் போது வந்து ஐயாட்ட வேண்டிகிட்டு போவோம். இதை இப்போது இதெல்லாம் வேண்டிகிட்டு போனோம். வீட்டிலேருந்து வேண்டின ஒரு காரியத்துக்காக அது வந்து நல்லபடியாக ஐயா நடத்தி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அடுத்தடுத்து வரணுன்றதும் எங்களோட ஆசையும் கூட. திடீர்னு இப்போ நினச்சோம் இன்றைக்கி வரலாமே அப்படின்னு. ஐயாவுக்கு வேண்டுதலுக்காண்டி அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்குறதா இருந்தோம். அதையும் இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம் நல்லா பண்ணுறாங்க. காய்கறியிலேருந்து அன்னதானமாக திருப்தியாக இருக்குதுங்க. ஐயாவுக்கு வணக்கம், குரு சல்குருவுக்கு வணக்கம். இது போல் நல்லா சிறப்பாகவும் பண்ணணும். மக்களும் இது போல் நல்லபடியாக வந்து ஐயாக்கிட்ட வந்து தங்களுடைய வேண்டுதலில் வச்சு நல்லபடியாக சிறப்பாக அவர் நடத்தி கொடுக்கட்டும். உங்களோட மன நிறைவுகளையும் திருப்திப்படுத்தி உங்களுக்கு வேண்டுகிற ஆசையும் அவர் ஐயா வழங்கணும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
அமாவாசை திருவாசக நாளுகளில் நம்ம வந்து ஐயாவுடைய பணியை கரெக்டாக வந்து ஐயா பணி செஞ்சுட்டு இருப்போம் சாமி. நம்ம மட்டும் வார எல்லாருமே செய்ய சொல்லி ஐயா பணி செய்ய சொல்லுவேன். ஐயாவை செஞ்சால் அதனுடைய அற்புதம் அருமையாக இருக்குது. அதை செஞ்சுட்டே இருக்கிற காலத்துக்கு கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து இந்த சுமதி அக்கா வந்து மாமூலாக பணி செய்கிறவங்க எப்பவுமே செய்கிறேன். டெய்லி பணி செய்கிறவங்க. நீங்கள் எந்த ஊருங்கக்கா? நாங்கள் ஈரோட்டு பக்கம். எவ்வளோ காலமாக செய்கிறீங்கக்கா? நாங்கள் 2 வருஷமாக செய்கிறீங்க. இந்த அக்கா வந்து புனிதமான ஒரு அற்புதமான வேலை. உண்மையாகவே நம்ம வீட்டில் சமைக்கிறதே பெரிய கஷ்டம். ஈஸியாக சமைச்சிருவோம். ஆனால் சமைக்கிற பாத்திரம் கழுவுறது எவ்வளோ கஷ்டம்னு கழுவுறவங்களுக்கு தான் தெரியும். இவங்க ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு சாமியும் அவங்களுக்கு சரியான சன்மானம் கொடுத்துட்ருக்காரு. அவங்க நல்லா இருக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப நன்றி. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து ஐயா உயிரோடு இருக்கும்போது இந்த பைரவர் கூடவே இருந்திருக்காரு. அவர் கணக்கம்பட்டி போனாலும் எங்கே போனாலும் கூடவே பின்னாடியே காரில் போகாது, பின்னாடியே போகும். ஐயாவோட இதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஜீவசமாதி இந்த பைரவர் ஆகியிருக்கார். வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த அன்னதானத்துக்கு சாப்பாடு, அரிசி இவங்க தான் இன்சார்ஜு. ஸோ ரொம்ப அருமையாக நிர்வாகம் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு மூட்டையும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. 25 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அந்தந்த பிராண்ட் இப்போ ஒரு நாளைக்கு ஆக்குறோம் இல்லையா, அதோட பக்குவம் மாறுமா இல்லையா, அதுக்காக வந்து மாறி மாறி வைக்கிறதுக்காக. இப்போ இன்றைக்கி இது திங்கக்கிழமை ஆக்கிக்கலாம், இது செவ்வாய்க்கிழமை ஆக்கிக்கலாம். இவங்க பாருங்கள், எங்கேருந்து வரீங்கம்மா? ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. வாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? கோபிசெட்டிப்பாளையம். வாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோபி தான். சரி. சாமிக்கு எப்படி ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? வந்திருக்கீங்களா? சாமி இருக்கும்போதே வந்திருக்கீங்களா? பரவாயில்லையா உங்களுக்கு? நல்லா இருக்கா? நீ நல்லா படிக்கிறியா? சரி, ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்தானத்தில் இருந்து அவங்க அனுபவித்த அந்த சந்தோஷத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறாங்க. இது அன்னதான டொனேஷன் சென்டர். இங்கே நமக்கு வந்து யார் வேணாலும் இங்கே வந்து உங்களோட பணத்தை உங்களால் முடிஞ்ச அளவு, கமெண்ட்லாம் கிடையாது, இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கலாம் கிடையாது, உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அது 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம். எவ்வளோ நேரங்கய்யா? 4 மணி நேரம் ஆக போகுது. 4 மணி நேரம். 2 மணிக்கு பூஜைக்கு உள்ளே சங்கு கையில் அப்படியே ஊறுனுச்சு. பார்த்தேன், அதுல இருந்து அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே சத்துனா ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரம் வலிக்கு போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்ன வரைக்கும் தலையிட்டு போகணும். இங்கே வந்து சூப்பராக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதாவது பேசிக் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அடிப்படை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சந்தோஷமான விஷயம் பாருங்கள், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் யாராவது ஒருத்தர் பெட்டில் படுத்திருப்பாங்க. இந்த ஆஸ்பத்திரி மூடி வச்சுருக்கு. அதான் ஐயாவோட பெரிய புண்ணியமான விஷயம். ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் கூட இல்லைங்க பாருங்கள். இங்கே வந்து தேவையான பேசிக்காக தேவையான எல்லாமே இருக்குது. ஆஸ்பத்திரியில் யாருமே இல்லைனாலே அங்கே ஆன்மீகம், இறையாண்மை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்ல கோயில் போகணுன்னு ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். நல்ல கோயில்லாம் மற்றதெல்லாம் கெட்ட கோயில் அப்படி கிடையாது. எல்லா கோயிலும் நல்ல கோயில் தான். நமக்கு ஒரு குட் வைப்பை கொடுக்கக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் இந்த திருக்கோயிலை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கோ, யாருக்கெல்லாம் மனக்கவலை இருக்கோ, தீராத பிரச்சனைகள் இருந்தால் அதிர்ஷ்டம் தரும், அதிர்ஷ்டத்தை இயக்கும் கணக்கன்பட்டி அப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த கோயிலுக்கு யார் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கணக்கம்பட்டி சித்தர் உங்களை கூட இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற தெளிவோடு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.